தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டான் பகுதியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா தொடங்கப்பட இருக்கிறது. அது குறித்து அதிகாரிகள் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விளக்கம் அளித்து வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ். 32 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய அந்த மினி டைடல் பூங்கா தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. என்னென்ன வசதிகள் அதில் இடம்பெற இருக்கு விவரங்கள்? நிச்சயமாக அர்னேஷ், தூத்துக்குடி மீளவட்டான் கிராமத்தில் மினி டைடல் பூங்கா தமிழக மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கல்வி வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருவதுடன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்கும் வகையில் புதிய தொழில்களை தொடங்குவதற்காக இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து புதிய தொழில்களுக்கான முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இதுவரை ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் பயனாக ஏறத்தாழ 31 லட்சம் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் பெறும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் கடந்த 40 மாதங்களில் பல்வேறு புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப தொழில்களை பெருக்கும் நோக்கத்துடன் இந்தியாவிலேயே முதலாக சென்னையில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய டைட்டில் பூங்காவினை கடந்த 2000 ஆண்டு ஜூலை திங்கள் 4ஆம் தேதி அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களை அழைத்து திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து உலகின் புகழ் வாய்ந்த முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களான தமிழ்நாட்டில் தொழில்கள் தொடங்கியுள்ளன. அதன் தொடர்ச்சியாக கோவை, மதுரை, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் தகவல் தொழில்நுட்ப தொழில் வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் படித்த இளைஞர்கள், இளநங்கையர்கள் பல்லாயிரக்கணக்கானில் வெளிநாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் பெங்களூரு, ஹைதராபாத் முதலிய இடங்களிலும் வேலை வாய்ப்புகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த தகவல் தொழில்நுட்ப தொழில்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் ஏற்கனவே விழுப்புரம், திருப்பூர், வேலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் மினி டைடல் பூங்காக்களையும், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் டைடல் பூங்காக்களையும் உருவாக்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றுள் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்கள் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் விளாங்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா, திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தமிழ்நாடு அரசு கட்டடங்களும் மிக அளவில் 21 தளங்களுடன் கூடிய மாபெரும் டைடல் பூங்கா ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் அண்மையில் திறந்து வைத்தார். இவற்றைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் 63,000 சதுர அடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவினை தமிழக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். இப்பூங்காவானது வாகனம் நிறுத்தும் இடம், பல்வகை உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம், தடையற்ற மின் வசதி ஆகிய வசதிகளை கொண்டுள்ளது. ஏறத்தாழ 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த மினி டைடல் பூங்கா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் குறிப்பாக தூத்துக்குடியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மினி டைடல் பூங்கா மேலும் ஒரு மைல்கல்லாக திட்டமாக வடிவெடுத்துள்ளது. அர்னேஷ். மோகன்ராஜ், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய இந்த மினி டைடல் பூங்காவில் குறிப்பா பெண் தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பிரத்யேக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அது குறித்தான தகவல் ஏதேனும் இருக்கா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு விடுதல் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் அமைந்துள்ளது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வசதிகளுமே இந்த இதில் நம்மளுக்கு அந்த இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் இந்த இது உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வகையான உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம் உள்ளிட்டவைகளும் மற்றும் சிறப்பான வசதிகளுடன் இந்த இதில் அமைக்கப்பட்டுள்ளது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.